வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊரில் உள்ள பூந்தோட்டத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மண்ணை உழவு செய்கிறது தான் இதுக்கு தொடக்கக்கட்ட செலவாகும். மேலும் மண் வந்து வளமாக இருக்கணும். அதனால தான் மண் வளமாக இருந்தால் தான் இது முதல்ல ஈல்டு இவ்வளோ தரும். மண் ஈல்டாக இருக்க மண்ணோட உள்ள நுண்ணுயிர்களை அதிகம் முதலப்படுத்தணும். அதுக்கு பிறகு இது ரெண்டாவது செலவு பார்த்திங்கன்னா, இது நாற்று வாங்கிறதுக்கு இது ரெண்டாவது செலவாக இது இருக்குது. மொத்தத்தில் 30,000 to 35,000 வந்து இது முதல் கட்ட செலவாக இந்த மலை சாகுபடியில் இருக்குது. விவசாயத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த மண் வளம் தான். இந்த மண் வளம்ன்றது எதை சார்ந்து இருக்குன்னா, மண்ணுக்குள்ளே இருக்க நுண்ணுயிர்களை சார்ந்து இருக்குது. இந்த நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கும்போது விவசாயமும் செழிப்பாக இருக்கும். தற்போது காலத்தில் இப்போ விவசாயிகள் ரசாயன பொருட்களை யூஸ் பண்ணுறதால இந்த நுண்ணுயிர்கள் அழிஞ்சு போகுது. இந்த நுண்ணுயிர்கள் அழிஞ்சு போகிறதால மண் வளம் கெட்டு போகுது. இப்போது அவங்க யூஸ் பண்ணுறதால நல்ல செழிப்பாக இருந்தாலும் போக போக மண் வளம் அழிஞ்சு போயிடும். இப்போ இந்த பூவோட விலை நிலவரம் தான் பார்க்க போகிறோம். இந்த பூ சாகுபடி மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் விலை நிலையானதாக கிடையாது. இன்றைக்கி ஒரு ரேட்டு போகலாம், இல்லை நாளைக்கு ஒரு ரேட் போகலாம். இன்றைக்கி 20 ரூபா போச்சுன்னா நாளைக்கு 30 ரூபாவும் போகலாம், 10 ரூபாவும் போகலாம். விவசாயத்தில் விலைன்றது நிலையானதே கிடையாது. மேலும் இது போன்ற விவசாய பதிவுகளை காண மிஸ்டர் கிராமத்தன் TK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.